பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 5ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியம், முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காண்க. ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 1 2 3 4 கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். மையம்னா 0,0, குவியம்னா சி, அதாவது சினாலும் ஒன்று தான், ஏஇனாலும் ஒன்று தான். முனைகள்னா ஏ கண்டுபிடிக்கணும், இயக்குவரைகள்னா ஏ/இ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பேசிக்ஸ் 2 நல்லா பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த சம்மை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். x²/25 + y²/9 = 1. இது பார்த்த உடனே தெரியுது இல்லையா, பெரிய நம்பர் x² கீழே வருது. அப்போ இது x அச்சுக்கு இணையான நீள்வட்டம். ஸோ x அச்சுக்கு இணையான நீள்வட்டத்துக்கு ஒரிஜினல் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். x² + y² + b² = 1. a² இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 25. அப்போ a 5. b² இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 9. அப்போ b எவ்வளோங்க? 3. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டாம், ப்ளஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா a b c எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான் எடுக்கணும். அடுத்து நீள்வட்டம் அப்படின்னாலே இந்த c² ஃபார்முலா வரணும். ஏன்னா இங்கே c ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ c² ஃபார்முலா a² - b². a² மதிப்பு b² மதிப்பு பிரதியிடுங்க. என்ன வரும்? 16ன்னு வரும். ஸ்கொயர் இந்த சைடு போனால் 16க்கு ரூட் எடுப்போம் இல்லையா? அப்போது சியோட மதிப்பு 4. சினாலும் ஒன்று தான், ஏஇனாலும் ஒன்று தான். ஏஇ = 4. இப்போ இ மட்டும் இங்கே இருக்கட்டும், 4. இந்த ஏ என்னவாகும்? பெருக்கலாக இருக்குது, கீழே வகுத்தலாக வரும். அதாவது 4/ஏன்னு வரும். ஏவோட மதிப்பு தான் நமக்கு தெரியும் இல்லையா? 5. அதுதான் அந்த 5ன்னு பிரதிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ/இ. ஸோ ஏ/இன்னு எழுதுங்க. ஏவோட மதிப்பு 5. இ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4/5. இது பாருங்கள், பின்னத்துக்கு கீழே பின்னம் தான் இந்த 5 மேலே போயிடுச்சுன்னா அப்போது 25/4ன்னு வரும். ஓகே, நமக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1/1 இது எல்லாத்தையும் ஒரு அட்டவணையில் எழுதி ஃபார்முலா எழுதி போட வேண்டியது தான். இதை எழுதியிருக்கு பாருங்கள். மையம் 0,0 0,0. குவியங்கள் இப்போ எக்ஸ் அச்சுனால இங்கே வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. ஸோ 4ன்னு பிரதிட்டாச்சு. அடுத்து முனைகள். முனைகளுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஏ எவ்வளோ? 5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. அடுத்தது இயக்குவரைகள். இயக்குவரைகளுக்கு ஃபார்முலா x = ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. ஸோ x = ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e எவ்வளோ? 25/4. ஸோ 25/4. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஃபார்முலாலாம் நல்லா தரவாக, இந்த ஃபார்முலாலாம் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக போடலாம். அடுத்த சப்டிவிஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.